Hey guys, welcome back to our YouTube channel Isai Lifestyles. Hope எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். நானும் ரொம்ப நாளாகவே ஒரு கெட் ரெடி வித் மீ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிட்டே இருந்தேன்னா ஃபைனலாக வந்து இன்றைக்கி அதுக்கான டைம் அமைஞ்சிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன், எப்படி என்னோட சிம்பிள் மேக்கப் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசிட்டே ஷேர் பண்ணி போகிறேன். காலேஜ் போன டைமில் இருந்தே நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன், எப்படி சிம்பிளான கெட் ரெடி வித் மீலாம் பண்ணுறாங்க, எப்படி மேக்கப் போடணும், இதுக்கப்புறம் இது போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய நான் வீடியோஸ் பார்ப்பேன். உட்காந்து எனக்கு அப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்குமா, அதனாலே கொஞ்சம் கொஞ்சம் என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் எப்படி சிம்பிளாக பண்ணுறாங்க தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து 2 ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. நான் வந்து K8ங்கிற மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அப்புறம் நான் யூஸ் பண்ணல. நார்மலாக வந்து வாய்ஸ் ஓவர் நானே தான் கொடுத்து பண்ணேன். அப்போ திரும்ப இன்றைக்கி தான் ஆர்டர் போட்டிருந்தேன்னா அதுவும் ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகே, அதையும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் நான் காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுமே உங்கள்கிட்ட டேக் ப்ராடக்ட்டில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சன்ஸ்க்ரீன் வந்து லாக்டோ கலமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே நல்லா க்ரீமியாக அப்படியே ஒரு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டுமே நான் ஷேர் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டே வந்து நல்லா க்ளீனாக வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த பான்ஸோட யூஸ் பண்ணுவேன். சூப்பராகவே இருக்கும். நீங்கள் கடையிலே கிடைக்கும், பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லேயே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ப்ராடக்ட். வந்து நார்மலாக ஒரு சிம்பிள் மேக்கப் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாய்ஸ்சரைசர் பவுடர் யூஸ் பண்ணாவே சூப்பராக க்ளோ கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக எப்படி நான் பண்ணுறாங்க தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டே மாய்ஸ்சரைசர் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்றனால சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன், வெளியே போகிறோம் அப்படின்னு. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு பக்கம் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா க்ளோவாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்து 2 பக்கம் நல்லா ஃபேஸில் ஈவனாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லாக்மியோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இது ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிராண்டோடது சூப்பராகவே இருக்கும். ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக இடையில கூட நான் வந்து இந்த 4-in-1 அந்த நைக்காவோடது கூட யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றனால தான் திரும்ப நான் வந்து இந்த இதுக்கே மாறிட்டேன். சூப்பராகவே இருக்கும் இந்த ப்ராடக்ட். வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாக்மி செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் டாஸ்லோட அந்த ப்ரௌன் ஷேட் லிப்ஸ்டிக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ரௌன் ஷேடு எனக்கு ரொம்ப ப்ரௌன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம ரெட் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அதனால நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ப்ரௌன் லிப்ஸ்டிக் சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டாஸ்லோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து லாக்மியோட பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே நல்லா சூப்பர் க்ளோவாக இருக்க மாதிரி இருக்கும். காஜல் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்ட் வந்து என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல. நான் கண்டுபிடிச்சி நான் உங்கள்கிட்ட டேக் பண்ணுறேன். என்னோட ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேர் ஸ்டைல் தான். எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் போடுறது மட்டும் பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். எப்பவுமே ஃப்ரீ ஹேர்லேயே போய்டும். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் நான் கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். சூப்பராகவே இருந்துச்சு அதுவுமே. அப்புறம் நல்லா பொட்டு தான் டாஸ்லோட அந்த ஐலைனர் பொட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த பர்ஃப்யூம் வந்து சூப்பராகவே இருக்கும். யாருக்கும் நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். நான் அதையுமே டேக் பண்ணுறேன், வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அரை ஃபைனலாக பூலாம் வச்சு ஒரு மாதிரி லுக்கே சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. இந்த லுக்கு பிடிச்சா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போகலாம் அடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ கேள்வி இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.